கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருடைய காரியங்கள் என்னென்னா, என் ஜெபம் கேட்கப்படலையே, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் ஜெபம் கேட்கப்படல, என் ஜெபத்துக்கு கர்த்தர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். மனுஷன் மற்றவங்க கூப்பிடும் பொழுது, திக்கற்றவங்க தன்னை விட கீழே இருந்து கஷ்டப்படுறவங்க கூப்பிடும் பொழுது அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிற சில பேரை நான் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. சில பேர் ஃபோனே எடுக்கவே மாட்டாங்க. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். தன்னுடைய வருமானத்தை முழுக்க தனக்கே செலவு செய்யக்கூடிய சுயநலவாதிகள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். மற்றவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க. பேசக்கூட யோசிப்பாங்க. பேசினா கூட யாரும் உதவி கேட்டுருவாங்களோன்னு பயப்படுவாங்க. இந்த யாருக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல், யாருக்குமே எந்த இரக்கமும் செய்யாதவங்களுக்கு ஜெபம் எப்படி கேட்கப்படும்னு எனக்கு தெரியல. இரக்கம் இருந்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். மனசை எந்த அளவுக்கு கல்லான இருதயமாக நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கூட போயிட்டே இருக்கும். இலகிய மனதை கர்த்தர் விரும்புகிறார். இரக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிறர் கூப்பிடும் பொழுது காதை அடைச்சிக்கிறவனுடைய ஜெபமும் கர்த்தரை கேட்க மாட்டார். அதனால் மற்றவங்க கூப்பிடும் பொழுது உதவி செய்கிறவர்களாக, முடிஞ்ச அளவு செய்யக்கூடியவர்களாய், ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.